ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மனப்பூர்வமாக சொல்வேன், உளப்பூர்வமாக சொல்வேன். என்னைக்கு வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டதோ அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து என்னை அப்படியே இழுத்துக்கிட்டு போகிறாங்க. 3 கூட்டணி கட்சிகள் சேர்ந்தால் 65% வாக்குகள் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கு. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய பிரதிநிதியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய நான் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இந்த மக்கள் பேராதரவு தருகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. குப்பன் அவர்களுக்கு நேரடியாக என்னை பற்றி தெரியாதனால அவர் சொல்கிறார். ஆனால் களத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த தொகுதிக்கு உட்பட்ட சின்ன சேக்காடு தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையே துவக்கம். நான் ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளியாக அந்த நிறுவனங்களில் வேலை செய்து அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் உரிமைக்கு மற்றதற்காக, பணி பாதுகாப்புக்காக, அவங்களுடைய சட்ட சலுகைகளுக்காக அப்படி ஒரு தொழிற்சங்க ரீதியான செயல்பாடு எனக்குள்ளே வர ஆரம்பிக்க தான் நான் மார்க்சிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் பயணிக்கிறேன். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய முழு நேர ஊழியனாக மக்கள் பணியை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன். எனவே அவர் அங்கேருந்து வந்தார், எங்கேருந்து வந்ததெல்லாம் மக்கள் ஏற்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் மேற்கு 800 பகுதி பகுதினா என்ன அவ்வளோ அறிமுகம்? ஏன் சுற்றுப்புற சூழல் பிரச்சனை நான் தலையிட்டு இருக்கேன். தினசரி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை பார்த்துட்டு அங்கே ஏதாவது பிரச்சனையா என்று தினசரி 800 பகுதியில் இருக்கிற மக்கள் மத்தியில் நான் தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்கேன். இந்த குடிசையில்லா ஊர்களை உருவாக்கும், உலகம் முழுவதும் குடிசையில்லா நகரம், இந்த இயர் ஆஃப் ஷெல்டர் ஃபார் ஹோம்லெஸ், அந்த ஸ்கீம் பேர் அதுதான். அந்த ஸ்கீம் இந்தியாவில் அமலான இடம் 2. ஒன்று 800 இருக்கிற வஉசி நகர், இன்னொன்று இந்தூர், போபாலில் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்தூர். இந்த 2 இடத்துல இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. அந்த இடம் அப்படி வந்து இந்த ஸ்கீம் வருவதற்கு காரணம் அன்னைக்கு வில்லிவாக்கம் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த சட்டமன்ற உறுப்பினராக மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மரியாதைக்குரிய தலைவர், தொழிற்சங்க தலைவர் VP சிந்தன் அவர்கள் தான் காரணம். வணக்கம். இன்னைக்கு வடசென்னையில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் தொகுதியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் தோழர் எல் சுந்தரராஜன் அவர்களோட நேர்காணலில் இணைஞ்சிருக்கோம். அவருடன் பேசுவோம். வணக்கம். வணக்கம். நேரடியாக கேள்விக்கு போயிடுவோம். திருவொற்றியூர் தொகுதி மிக முக்கியமான தொகுதி, சீமானையே தோற்கடித்த தொகுதி. அது திமுகவினுடைய கோட்டைன்னு சொல்லப்படுது. இந்த முறை சீட்டு வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. அதனால திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் அதிருப்தியில் இருக்காங்க. தேர்தல் பணிகள் செய்யலை, அதனால கம்யூனிஸ்டுகள் வெல்வது கடினம் அப்படின்னு எதிர்கட்சியில் இருக்கவங்கலாம் பிரச்சாரம் செய்கிறாங்க. இது உண்மையா? என்ன நடக்குது? இது முற்றிலும் பொய்யான தவறான தகவல். அவங்க இதையெல்லாம் சொல்லி அதனால் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, அதனால் அவங்க வந்து வேலை செய்ய மாட்டாங்க இப்படிலாம் சொல்லி எதிர்த்தரப்பில் இருந்து வாக்காளர்களை திசை திருப்புறதுக்கு தான் இருக்கும். ஆனால் என் மனப்பூர்வமாக சொல்வேன், உளப்பூர்வமாக சொல்வேன். என்னைக்கு வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டதோ அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து என்னை அப்படியே இழுத்துக்கிட்டு போகிறாங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் KP சங்கர், அவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையால் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய கட்சியுடைய மாவட்ட குழுவுடைய மாவட்ட செயலாளர், அவர் மாதவரம் தொகுதியினுடைய வேட்பாளர். ஆனால் தினசரி என்னோட தொடர்பு கொண்டு காலையிலையும் இரவும் நேற்றுக்கு நான் என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன நடந்தது, நான் என்ன உதவி பண்ணணும் என்று அவங்க தரப்புலேருந்து கேட்கப்படுது. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த சென்னை மண்டல பொறுப்பாளர் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் அதே போல் தொடர்ந்து எங்களுடைய தேர்தல் பணிகளை தொடர்ந்து கவனித்து அவங்களும் என்ன உதவி வேணுமா, ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா என்று தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க. கூடுதலாக மாதவரம் தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் டாக்டர் அருண், அவரும் இப்போ திருவொற்றியூர் தொகுதியும் கூடுதலாக பார்க்குறாரு. தினசரி நேற்றுக்கெல்லாம் அவர் களத்துக்கே வந்தார். எனவே இப்படி எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் இருந்து கீழே இருக்க அவங்களுடைய பகுதி கழக செயலாளர்கள், மண்டல குழு தலைவராகவும் இந்த கிழக்கு பகுதியினுடைய செயலாளராகவும் இருக்கிற அன்பு சகோதரர் தனியரசு, அதே மாதிரி மேற்கு பகுதியுடைய செயலாளர் இருக்கிற அருள்தாசன், மத்திய பகுதியினுடைய செயலாளர் இருக்கிற AV ஆறுமுகம், இவங்க எல்லாருமே களப்பணியில் இவ்வளவு தீவிரமாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. ஒருவேளை நான் என்னோட அறிமுகம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா இது வந்து திடீர்னு சேர்ந்த கூட்டணி இல்லை. 2017 இருந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக, அதே மாதிரி பகுதி மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக, குறிப்பாக பாசிச அபாயத்தை எதிர்த்து இந்த 2017 இருந்து களத்தில் ஈடுபட்ட கூட்டணி. அது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தான் தேர்தல் கூட்டணியாக மாறுது. அப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தல், 2022 உள்ளாட்சி தேர்தல், 2020 நாடாளுமன்ற தேர்தல், 2026 மீண்டும் சட்டப்பேரவை தேர்தல்.
எனவே அங்கே எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர், இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லோருமே, அதே மாதிரி காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருக்கிற தலைவர்கள், குறிப்பாக அதனுடைய மாவட்ட தலைவராக ஒரு பெண், மாத்திரமா கனி என்கின்ற ஒரு பெண், அவங்க தான் மாவட்ட தலைவர். அவங்க தினசரி களப்பணிக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயக்கத்துடைய மாவட்ட செயலாளர் ஜான் அலெக்சாண்டர், அவர்லாம் ஏற்கனவே இந்த கூட்டணியில் இருந்தவங்கனால அவங்களும் களப்பணியில் எந்த பிரதிபலனும் பார்க்காமல் ஈடுபடுறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், அவங்க இப்போ தான் இந்த கூட்டணியோட இணைகிறாங்க. ஆனாலும் அவங்களும் இந்த களப்பணியில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அது மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு, மக்கள் நீதி மையம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ, திராவிடர் கழகம், திராவிடர் கழகத்துடைய தலைவர்களெல்லாம் அவங்க தினசரி அவங்க ஒன்றும் தேர்தலில் வந்து போட்டி போடுற அமைப்பு இல்லை. ஆனாலும் இந்த நாட்டை பிடித்திருக்கிற இந்த பாசிச அபாயத்தை அவங்க வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம அனுமதிக்க கூடாது என்ற இந்த கொள்கை கூட்டணி என்பது தான் என்னுடைய தேர்தல் பணிக்கு ரொம்ப எளிதாக இலகுவாக இருக்குது. களப்பணியில் அவ்வளவு சாதாரணமாக, பொதுவாக இந்த தலைவர்கள் மட்டத்தில் ஒரு செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்குது, கடமை இருக்குன்னு பண்ணுவாங்க. ஆனால் எந்த தேர்தலையும் நம்ம பார்க்காத அளவு கீழே இருக்கிற எல்லா அணிகளும், அவங்க வட்ட செயலாளர்கள், வட்டக்கழக நிர்வாகிகள், பல்வேறு அணிகளினுடைய பொறுப்பாளர்கள், மகளிர் அணிகள், இவங்கெல்லாம் வந்து அவங்க அவ்வளவு உற்சாகமாக தேர்தல் பணியில் ஈடுபட பார்க்குற போது எனக்கு திருப்தி. இந்த கொள்கைக்கான கூட்டணி அப்படின்றது இந்த வேலைகள்லேருந்து என்னால் உணர முடியுது. அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை. அதனால் அவங்க வெற்றியெல்லாம் தடுக்க முடியாது. இந்த தொகுதிக்குள்ளே இருக்கிற இந்த கட்சிகளெல்லாம் சேர்ந்தால், இப்போது இருக்கிற இந்த 23 கூட்டணி கட்சிகள் சேர்ந்தால் 65% வாக்குகள் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருக்குது. இங்கே திருவொற்றியூரில் இந்த 65% வாக்குகளை அங்கே எதிர்த்து போட்டி போடக்கூடிய எந்த கட்சியால் வாங்க முடியும்? சரி, அப்படியே அவங்க வந்து வேலை செய்யலைன்னு இந்த 65%த்தில் பாதியை பிடிங்கிட முடியுமா? எனவே அதெல்லாம் உண்மை இல்லை. நிச்சயமாக இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய பிரதிநிதியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய நான் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இந்த மக்கள் பேராதரவு தருகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்து அதிமுகவினுடைய வேட்பாளர் திரு குப்பன் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, நான் இந்த மண்ணை சேர்ந்தவன், என்ன நீங்க ஈஸியா பார்க்கலாம், ஆனா எதிரில் நிக்கிறவர் வந்து திருவொற்றியூரே இல்லை அவரு அப்படின்னு சொல்றாரு. இந்த விமர்சனம் சீக்கிரமா மக்கள்கிட்ட போய் எடுபடும். அப்ப திருவொற்றியூருக்கும் எல் சுந்தரராஜன் அவர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு ஒரு கேள்வியும் வரும். இதுக்கு என்ன பதில்? குப்பன் அவர்களுக்கு நேரடியாக என்னை பற்றி தெரியாதனால அவர் சொல்கிறார். ஆனால் களத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த தொகுதிக்கு உட்பட்ட சின்ன சேக்காடு தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையே துவக்கம். இன்னும் சொல்ல போனால் சின்ன சேக்காட்டில் இருக்கிற பெரியார் படிப்பகம், அதுதான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தீவிர அனுதாபியாக இருந்து நான் செயல்பட்ட இடம். முரசொலியை தினசரி வாசிக்காத நாள் இல்லை. நான் ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளியாக அந்த நிறுவனத்துங்களில் வேலை செய்து அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் உரிமைக்கு, மற்றதற்காக, பணி பாதுகாப்புக்காக, அவங்களுடைய சட்ட சலுகைகளுக்காக, அப்படி ஒரு தொழிற்சங்க ரீதியான செயல்பாடு எனக்குள்ளே வர ஆரம்பிக்க தான் நான் மார்க்சிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் பயணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஆரம்ப இதெல்லாம் வந்து அப்படிப்பட்ட சின்ன சேக்காட்டில் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், கடைசியாக நான் அதில் தான் வேலை செஞ்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற எல்லா தொழிற்சாலைகள்லையும், சிபிசிஎல்லேருந்து, அதே மாதிரி டிபிபிஎல் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எம்பிஎல் கன்ஸ்ட்ரக்ஷனில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸ்ரீராம் ஃபைபர்ஸ் கான்ட்ராக்டில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இடிபிஎஸ் ஷடவுன் வந்து அங்கேருந்து நடந்தே போயிட்டு வருவோம், நைட்லாம் ஷடவுன் வேலை முடிச்சுட்டு. எனவே இந்த பகுதி முழுவதும் நான் வேலை செய்தவன் என்பதும். ரெண்டாவது, எங்கேருந்து வெளியிலேருந்து வந்துட்டார், மற்றும் என்ன செய்கிறார்கள் என்பது தான் முக்கியம். சரி, இங்கேயே இருக்கிற குப்பன் என்ன செஞ்சார்? 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். என்ன செஞ்சார்? அநேகமாக இங்கே இருக்கிற எல்லா திட்டங்களும் எனக்கு தெரியும். நான் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எப்பெல்லாம் வருதோ அப்போதான் இந்த திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் எங்கே வெளியிலேருந்து வந்துட்டார், உள்ளூர் இருக்கிற என்ன பண்ண போகிறாரு? ஏன்னா பகிரங்கமாக பல விவரங்களை என்னால் சொல்ல முடியும். ஒன்று, நான் இப்படிப்பட்ட சாதாரண தொழிலாளர்களுக்காக வேலை செஞ்சு அதன் மூலமாக தொழிற்சங்க தலைவராகி அதன் மூலமாக எனக்கு மாநில அளவிலான தொழிற்சங்க பணிகள் மற்றதெல்லாம் எனக்கு வந்து சிஐடியுடைய மாவட்ட செயலாளர், அப்புறம் மார்க்சிஸ்ட், அதை ஒட்டி நான் வந்து சிஐடியுடைய மாநில நிர்வாகி. எனவே மாநிலம் முழுவதும் எனக்கு தொழிற்சங்க பணிகள் மற்றது வந்தது ஒட்டி கொஞ்சம் நான் வந்து வெளியே மாவட்டங்கள் மற்றது போனேன். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் என்று வந்ததற்கு பின்னால்
வடசென்னை முழுவதும் எனக்கு நல்ல அறிமுகம். அதுலேயும் குறிப்பாக இந்த 10 ஆண்டு காலம் திருவொற்றியூர் எங்கள் கட்சியினுடைய இந்த கமிட்டிகளுக்கு நான் தான் பொறுப்பு. தொடர்ந்து நான் தான் அந்த கமிட்டிகளுக்கு நான் பொறுப்பாக இருந்துட்டு வர்றேன். எனவே இந்த பகுதி மக்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் தலையிட்டிருக்கிறேன். நான் தொழிற்சங்க பணியில் இருக்கும்போது என்னால் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். இங்கே இருக்கிற கான்கார் மத்திய அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம். ஒரு உயிருக்கு பயந்து வேலைக்கு பாதுகாப்பு இல்லாமல் செய்கிற வேலைக்கு முறையாக கூலி கிடைக்காம ஒரு சமூக விரோதிகளிடம் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சாங்க. அப்போது அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்னுடைய உயிரை பணயம் வைத்து நான் உங்களுக்கு தலையிட்டேன். குப்பன் வந்தாரா? 91 எம்எல்ஏ தானே. அது நடந்தது 99 டிசம்பர் 31 இரவில் வந்து சமூகத்தை தாக்குறாங்க. அந்த இரவெல்லாம் அங்கே இருந்தவன் நான் தான். குப்பன் வரல. அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கிற சிபிஎஸ்எல் நிறுவனத்தில் மற்ற நிறுவனங்களில் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் வேலை செய்வாங்க. யாராவது கான்ட்ராக்டர் விட்டுட்டு போயிடுவோம், சம்பளம் கிடைக்காது. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ அதெல்லாம் போராடி நாங்கள் வந்து செட்டில்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்குறோம். சிஐடி என்ற அமைப்பு மணலி, திருவொற்றியூர், எண்ணூர் பகுதியில் உருவாக்கப்பட்டதற்கு பின்னால் எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி சட்ட சலுகைகளை கொடுக்காம போக முடியாது. அதுக்கு முன்னெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு 3-6 மாதம் 1 வருஷம் வேலை இருந்தாலும் கூட அந்த 1 வருஷம் 6 மாதம் வேலைக்கு சட்டம் இருக்குது. அவங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கணும், நோட்டீஸ் பே கொடுக்கணும், போனஸ் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் சட்டம் இருக்குது. ஆனால் எப்போ தொழிற்சங்க அமைப்பு அங்கே உருவாக்கப்பட்டதோ அந்த தொழிற்சங்க அமைப்பு உருவாக்கப்பட்டதற்கு பின்னால் இந்த பகுதியில் இருக்கிற சாதாரண கான்ட்ராக்ட் தொழிலாளர் எல்லாருக்கும் முறையான இந்த சட்ட சலுகைகள் அமலானது. குப்பன் அதில் ஏதாவது செஞ்சுருக்காரா? அவரால் சொல்ல முடியுமா? அதே மாதிரி இங்கே இருக்கிற டோல்கேட்டில் இருந்த சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன், திருவொற்றியூர் சுந்தரம் எஸ்டேட்டில் இருந்த சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன், இங்கே இருந்த முகிலன்பாய் இண்டஸ்ட்ரீஸ், இப்படி ஏராளமாக நான் என்னால் பட்டியல் போட முடியும். பே கண்டெய்னர் டெர்மினல் இங்கே இருந்தது. இதில் எல்லாம் அந்த தொழிலாளர்களுடைய உரிமையை பாதுகாத்து அவருடைய வேலையை பாதுகாத்து ஒரு உதிரி தொழிலாளர்களை நிரந்தர தொழிலாளர்கள் மாதிரி அவங்களுக்கு சிஐடி அமைப்பு என்னை போன்ற தொழிற்சங்க தலைவர்கள்லாம் குறிப்பாக நான் அதில் முழுமையாக ஈடுபட்டு அப்படி வந்து பண்ணேன். எனவே வந்து எங்கே இருக்கார் என்பதில் பிரச்சனை, என்ன செய்தார்கள் என்பது தான் முக்கியம். மணலி சின்ன சேக்காடு பகுதியில் இருக்கிற எல்லா அடிப்படை பிரச்சனைகள்லையும் சாலை வசதி, மின் விளக்கு, அதே மாதிரி அங்கே இருக்கிற பல்வேறு அடிப்படை பிரச்சனைகள் தலையிட்டு நான் சின்ன வயதுலேருந்தே சின்ன சேக்காடு பகுதியில் நான் வந்து என்னுடைய 15 வயசில் நான் இந்த ஊருக்கு வந்தேன். கிட்டத்தட்ட 18 வயசில் அரசியல் வாழ்க்கை எனக்கு தொடங்கிச்சு. அதில் இருந்து இந்த பகுதி முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். வேணால் வச்சுக்கலாம், நானும் குப்பனும் போகலாம், சின்ன சேக்காடோ மணலியோ பெரிய தோப்பு போகலாம், யாரை பிடிக்கணும் அதை கேட்கலாம். என்னை எங்கே பார்த்தாலும் பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு என்னோட அறிமுகம் அங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த திருவொற்றியூர் பகுதிக்குள்ளே குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்த பல்வேறு பணிகள், குறிப்பாக வட சென்னைக்கான வளர்ச்சி திட்டம் அப்படின்ற முறையில் இந்த மெட்ரோ ரயில், அன்னைக்கு வந்து இந்த மெட்ரோ ரயில் வண்ணாரப்பேட்டையோடு நின்று போடும். அன்னைக்கு வட சென்னைக்கு உட்பட்டு மரியாதைக்குரிய ஐயா ஜி வரதராஜன் போன்றவர்களெல்லாம் அன்னைக்கு இந்த திட்டம் வந்து திருவொற்றியூருக்கு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மாதிரி கோரிக்கை வைத்தது. அதற்கு பின்னால் தான் வண்ணாரப்பேட்டையில் இருந்து விம்கோ நகருக்கு வந்தது. இப்போதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை வைத்திருக்கிறது. விம்கோ நகரிலிருந்து எண்ணூருக்கும் விம்கோ நகரிலிருந்து மாதவரத்திற்கும் அந்த இணைப்பை செய்யணும் அப்படின்று கோரிக்கை வைத்திருக்கிறது. அரசின் சார்பில், மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் சார்பில் அது பரிசீலிக்கப்படும் என்று எங்களுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் குப்பனுக்கு ஏதாவது பங்களிப்பு இருக்கா? அதே மாதிரி நீங்கள் வந்து திருவொற்றியூர் பகுதியில் இருக்கிற கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்படுகிற போது நீங்கள் வந்து 2015 வெள்ளம், 2016 வர்தா புயல், இதெல்லாம் ஒரு கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டது. அந்த பாதிப்பு ஏற்பட்ட போதெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2014 ஒரு பெரிய இயக்கம் நடத்தியது. கொசஸ்தலை ஆற்றை வந்து சீர்படுத்தணும், முகத்துவார குப்பத்தை உருவாக்கணும் அப்படின்லாம். குறிப்பாக நீங்கள் வந்து வடசென்னை வளர்ச்சிக்கான திட்டம் நாங்கள் முன் வச்ச போது தமிழக முதலமைச்சருடைய முதன்மை செயலாளர்களில் ஒருவரான உதயச்சந்திரன் IAS அதிகாரி அவர்கள் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நம் வைத்திருக்கிற இந்த திட்டங்களை எல்லாம் பார்த்து கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக, வடசென்னை கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக முன்வைத்திருக்கிற அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி உங்கள் கோரிக்கை நிச்சயமாக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது, இது இந்த வடசென்னைக்கான வளர்ச்சி திட்டம் முதலமைச்சர் அவர்கள் 8600 கோடி ரூபாய் ஒதுக்கினார்னா அது நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் முன்வைக்கப்பட்ட இங்கே நடத்தப்பட்ட அந்த இயக்கத்தின் காரணமாக கிடைச்சதுன்னு நாங்கள் பெருமையாக சொல்ல முடியும். குப்பனுக்கு அதில் பங்களிப்பு உண்டா? அதே மாதிரி இந்த வெள்ள பாதிப்பு வந்தபோது நாங்களெல்லாம் களத்தில் நின்று பணியாற்றினோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் வந்து ஆயில் கலந்து மேற்கு பகுதி முழுவதும் பாதிக்கப்பட்டது.
அப்போது நான் மாமன்ற உறுப்பினர் ஜெயராமனோடு அந்த களத்தில் நின்று அங்கே அந்த மக்களுக்கு நிவாரணங்கள் மற்றது உடனடி நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி சிபிசிஎல் நிர்வாகத்தை எதிர்த்து நடத்தின போராட்டங்கள், அந்த ஆயில் கழிவு வந்தபோது அதனுடைய விளைவாக தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லா வீடுகளுக்கும் 6,000 ரூபாய் சிறப்பு திட்ட நிதி என்ற முறையில் ஒதுக்கீடு செய்தார். அதுக்கு குப்பனுக்கு எந்த பங்களிப்பும் கிடையாது. அந்த ஆயிலில் துணை முதலமைச்சர் உட்பட நடந்து போய் பார்த்துருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு பின்னால் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கரன் அவங்களை பொறுப்பாக நியமித்து அதுக்கு தேவையான எல்லா நிவாரணங்களும் பண்ணார். இப்போ மேற்கு பகுதியினுடைய செயலாளர் இருக்கிற அருள்தாசன், நான், மாமன்ற உறுப்பினர், எங்களுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் எல்லோரும் களத்தில் நின்று அன்றைக்கு பணியாற்றணும். அதே மாதிரி அருமை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் அவர்கள். குப்பனுக்கு ஏதாவது பங்களிப்பு உண்டா? குப்பன் எங்கே வருவாருன்னா எல்லா கம்பெனிக்கும் போவார். அங்கெல்லாம் போய் கமிஷன் வாங்க போவார், கட்டிங் வாங்க போவார். தொழிலாளர்கள் பிரச்சனைக்கோ ஊர் மக்கள் பிரச்சனைக்கோ எங்கேயும் போனது எங்கேயாவது சொல்ல முடியுமா? CSR ஃபண்டில் 10 வருஷம் எம்எல்ஏவாக இருந்த குப்பை ஏதாவது ஒரு ஊருக்கு ஏதாவது பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் அதெல்லாம் விடுங்க. நான் இப்போ தேர்தல் பரப்புரையில் போனேன். பரப்புரையின் போது எல்லா குப்பங்களும் ஏதாவது ஒரு வகையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நீங்கள் அவர் பிறந்த திருவொற்றியூர் குப்பம் இன்னும் அதே மாதிரி மேம்படுத்தப்படாமல் எந்த கட்டமைப்பு வசதி இல்லாமல் அப்படியே இருக்கு. நான் கூட கேட்டேன், சரி இப்போது சட்டப்பேரவை உறுப்பினர் KP சங்கர் அவர்கள் வந்ததுக்கு பின்னால் எண்ணூர் முகத்துவார குப்பம், எண்ணூர் குப்பம், நீண்ட காலமாக இருக்கு தியாகராயபுரம், இங்கெல்லாம் பட்டா கிடைச்சிருக்கு, பட்டா கொடுத்துருக்காங்க. ஆனால் திருவொற்றியூரில் இருக்க திருவொற்றியூர் குப்பத்துக்கு 10 வருஷமாக எம்எல்ஏ இருந்து அவர் ஊருக்கு பட்டா வாங்கினாரா? இப்போ நான் கூட ஏன் இதெல்லாம் செய்யலை, ஏன் உங்கள் ஊர் இப்படி இருக்குன்னு அங்கே இருக்கிற ஊர் மக்கள்கிட்ட கேட்டால் எந்த திட்டம் வந்தாலும் குப்பன் அவர்கள் அந்த கிராம நிர்வாகத்தை மற்றவங்களை வச்சுக்கிட்டு தடுத்துருவாருன்றாங்க. எனக்கு என்னன்னு புரியல. இனிமேல் தான் நான் என்னென்னு பார்க்கணும். எனவே யார் எங்கே இருக்காங்க என்பதெல்லாம் முக்கியம். இந்த தொகுதிக்குள்ளே வளர்ந்தவனா மக்கள் பணியை என்னுடைய முழு நேரம் மக்கள் பணி செய்ய வேண்டும் என்று என்னுடைய வேலையும் விட்டுவிட்டு என்னுடைய கட்சியை அழைத்ததற்கிடப்ப 1995ஆம் ஆண்டிலிருந்து நான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய முழு நேர ஊழியனாக மக்கள் பணியை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன். எனவே அவர் அங்கேருந்து வந்தார் எங்கேருந்து வந்ததெல்லாம் மக்கள் ஏற்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் மேற்கு எண்ணூர் பகுதி பகுதினா என்ன அவ்வளோ அறிமுகம்? ஏன் சுற்றுப்புறச் சூழல் பிரச்சனைகள் நான் தலையிட்டு இருக்கிறேன். தினசரி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை பார்த்துட்டு அங்கே ஏதாவது பிரச்சனையா என்று தினசரி எண்ணூர் பகுதியில் இருக்கிற மக்கள் மத்தியில் நான் தொடர்பு கொண்டு பேசிகிட்டு இருக்கிறேன். அங்கே இருக்கிற சுற்றுப்புற ஆர்வலர்கள் முழுவதும் இன்னைக்கு ஏகோபித்த ஆதரவு தர்றாங்க. உங்களை மாதிரி ஒரு சுற்றுப்புறச்சூழ கவனம் செலுத்துகிற ஆர்வம் வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அந்த பகுதியில் பட்டா சம்பந்தமாக நாங்கள் எடுத்த இயக்கத்தை ஒட்டி தமிழ்நாடு அரசாங்கம் 4 வகையான நிலங்களுக்கு அவங்க ஒரு செட்டில்மெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் போடப்பட்ட சர்வே. நீங்கள் திருவொற்றியூர் மேற்கு பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா அது ஏரி புறம்போக்கு, நீர்வழி புறம்போக்கு, குளம், குட்டை இப்படி தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கடந்த ஆண்டு முன்வைக்கப்பட்ட அந்த பட்டா இயக்கம், அந்த பட்டா இயக்கத்தை ஒட்டி ஏறக்குறைய 75 கிராமங்கள் 75 ஊர்களில் ஊர்க்கூட்டம் போட்டிருக்கோம். ஊர்க்கூட்டம் போட்டு முதலமைச்சரோட கலந்து பேசி அவர் என்னெல்லாம் சொன்னார்ன்றதை மீண்டும் அந்த மக்கள் மத்தியில் போய் தெரிவிச்சிருக்கிறார். அப்படி அதன் மூலமாக தமிழ்நாடு அரசாங்கம் வண்டிப்பாட்டை, களத்துமேடு, தோப்பு, மயானம் இந்த 4 வகையான நிலங்களை ஒன்றிய அரசாங்களோடு செட்டில்மெண்ட் போட்டு அந்த நிலங்களுக்கு பட்டா கொடுக்கலாம் என்ற அரசாணை பிறப்பித்தது தான் எங்களால் பெருமையாக சொல்ல முடியும். அது இன்னைக்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஏரி புறம்போக்கு, நீர்வழி புறம்போக்குன்னு இருக்கிற இடத்த தமிழ்நாடு அரசாங்கம் அது ஏதோ ஒரு காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு அந்த கமிட்டியின் மூலமாக அந்த நீர்வழி புறம்போக்கு என்பதை சர்க்கார் புறம்போக்கு என்று வகைமாற்றம் செய்கிறாங்க. குறிப்பாக நான் திருவொற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட தியாகி சத்தியமூர்த்தி நகர் வகைமாற்றம் செய்யப்படுறாங்க. ஆனால் அந்த வகைமாற்றம் செய்ததை குப்பன் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த KK ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து தடை வாங்கியிருக்கார். அந்த KK ரமேஷ் யாருன்றது இப்போ நீதிமன்றத்தில் அபராதம் விதிச்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க. 5 லட்சம் அபராதம் விதிச்சு அவர் மன்னிப்பு கேட்டதுக்கு பின்னாடி 50,000 அதை குறைச்சிருக்கிறாங்க. அது தடுக்கிறது யாரு? பாரதிய ஜனதா கட்சி. அந்த பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு சேர்ந்து அவர் வர்றாரு. அதே மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிற கோவில் நிலங்கள் நீண்ட காலமாக மார்க்சிஸ்ட் கட்சி கோரிக்கை வைக்குது. அந்த கோவில் நில உரிமையாளர்கள் எங்களோடு இருக்கிறாங்க. பல வீடுகளை எல்லாம், குறிப்பாக ஈசானிமூர்த்தி கோயில் தெரு, அந்த வீடுகளை இடிக்க முற்பட்ட போது எங்களது கட்சியுடைய மாமன்ற உறுப்பினர் ஜெயராமன், நாங்கள் எல்லாம் சேர்ந்து, அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிழக்கு பகுதியினுடைய செயலாளர் தனியரசுலாம் சேர்ந்து அதை தடுத்தோம். புல்டோசர் வந்தபோது தடுத்தோம்.
ஆளுங்கட்சி அதிமுக. குப்பை எங்கே போனார்? வந்து பண்ணாரா? ஏதாவது தடுத்தாரா? இதே கோவில் நிலத்தில் குடியிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை விட்டால் யாரும் இல்லை, இப்போதும் அவங்க இருக்கிறாங்க. நம்ம என்ன கோரிக்கை வச்சோம்? அந்த கோவில் நிலத்தில் குடியிருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு கிரயம் பண்ணி கொடுக்கணும், ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி அதை அந்த கோயில் நிர்வாகத்துக்கு கூட கொடுத்துட்டோம். நாங்கள் கோரிக்கை வச்சோம். இப்போது தமிழ்நாடு அரசாங்கமும் அந்த கோரிக்கையை ஏற்றுக்குச்சு. ஆனால் அப்படி ஏற்றுக்கிற போது பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுதுன்னா, கோயில் நிலத்தை போய் இது பண்ணுறாங்க, விற்கிறாங்க. கோயிலுக்கு சொந்தமானது, கடவுளுக்கு சொந்தமானது, தெய்வத்துக்கு சொந்தமானது. அதெல்லாம் அந்த பகுதி மக்களால் பண்படுத்தப்பட்டு, கோவில் மேம்படுத்தப்பட்டு, அவர் குடியிருப்பு மேம்படுத்தப்பட்டு இருக்கிற இடம் அது. அந்த இடத்தையெல்லாம் வந்து பட்டா கொடுக்கறதுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணா இவங்க போய் தடை உத்தரவாங்க. யாரு? பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக கூட்டணி. இவங்க வந்து பட்டா வாங்கி கொடுத்துருவாங்களா? அல்லது கோவில் நிலத்தை கிரயம் அந்த மக்களுக்கு கிரயம் பண்ணி கொடுப்பாங்களா? எங்களது கட்சி முயற்சியின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ அந்த கோவில் அடிமனை வாடகையை ஏற்கனவே இருந்ததுலேருந்து சரிபாதியாக குறைச்சிருக்காங்க. இதை குப்பன் செய்தாரா? அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற வஉசி நகர், எண்ணூரில் இருக்கிற வஉசி நகர், அவங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனோட இருந்தவங்க. முதல்ல 1986ஆம் ஆண்டு 56, 87 ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த குடிசையில்லா ஊர்களை உருவாக்கணும், உலகம் முழுவதும் குடிசையில்லா நகரம், இந்த இயர் ஆஃப் ஷெல்டர் ஃபார் ஹோம்லெஸ், அந்த ஸ்கீம் பேர் அதுதான். அந்த ஸ்கீம் இந்தியாவில் அமலான இடம் 2. ஒன்று எண்ணூரில் இருக்கிற வஉசி நகர், இன்னொன்று இந்தூர், போபாலில் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்தூர். இந்த 2 இடத்துல இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. அந்த இடம் அப்படி வந்து இந்த ஸ்கீம் வருவதற்கு காரணம், அன்னைக்கு வில்லிவாக்கம் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த சட்டமன்ற உறுப்பினராக மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மரியாதைக்குரிய தலைவர், தொழிற்சங்க தலைவர் விபி சிந்தன் அவர்கள் தான் காரணம். அந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு 303 குடும்பங்களுக்கு மாற்று இடத்துல குடியமர்த்தப்பட்டு அவங்க வீடு கட்டுக்கிறதுக்காக காசு கொடுத்து அப்படி உருவானதான் எண்ணூரில் இருக்கிற வஉசி நகர். அவங்களுக்கு நீண்ட நாளாக என்ன பிரச்சனைனா பட்டா பிரச்சனை உண்டு. இப்போ நான் வந்து அந்த ஊர்க்கூட்டம் நடத்தி அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த லேண்டு என்ன லேண்டு அப்படிலாம் நான் பார்த்ததுக்கு பின்னாடி தான் அந்த லேண்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சால்ட் லேண்டு. இது வரைக்கும் அந்த மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அது தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுக்கான இடம், எனவே நமக்கு அலாட்மெண்ட் கொடுக்கல, நமக்கு வந்து பட்டா கொடுக்கலன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த பிரச்சனையை பற்றி அந்த ஊர் நிர்வாகிகள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்ந்த நிர்வாகி உட்பட என்னுடன் வந்தார்கள். அவங்க வந்து நான் தலைமைச் செயலகத்துக்கு அழைச்சிட்டு போய் அதே மாதிரி தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகளை சந்தித்து அவங்க அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் எங்களோட அந்த அதிகாரி செலவு பண்ணி இந்த லேண்டு இந்த ஸ்கீம் என்னன்னு அவங்களுக்கே தெரியல. 86 நடந்த ஸ்கீம். அதுக்கு பின்னாடி தான் இந்த ஸ்கீம் அவங்க என்னன்னு எடுத்து பார்த்தா, இது வந்து தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துக்கு இல்லையே, நீங்கள் பட்டா நேரடியாகவே உங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு அவங்க சொன்ன உடனே நாங்கள் கலெக்டரை பார்த்தோம். நான் காலையில் கலெக்டர் அந்த நிர்வாகிகளோட பார்க்குறேன், சாயந்தரம் தாசில்தார்கிட்ட வந்து விஓகிட்ட வந்துருச்சு. உடனே விஓ வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி எந்த ஏரியா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அடுத்த நாளே கலெக்டரை வந்து அந்த லேண்டு 303 குடும்பம் அவங்களுக்கு அலாட்மெண்ட் இருக்குது, லேண்டு வந்து தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்துக்கு இல்லை அப்படின்னா அந்த என்ஓசி வாங்கி பட்டா கொடுக்கலான்னு இப்போ பட்டா நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் குப்பை செஞ்சாரா? 10 வருஷம் எம்எல்ஏ இருந்தார், அந்த ஊருக்குள்ளே போய் பேசியிருப்பாரா? சரி. அதே மாதிரி இங்கே இருக்கிற அன்னை சுவாமி நகர், பாரதியார் நகர், அம்பேத்கர் நகர், இந்த ரயில்வே நிலையை ஒட்டி இருக்கிற வஉசி நகர், வள்ளுவர் நகர், ரயில்வே நிலையத்திற்கு வள்ளுவர் நகர், இதெல்லாம் வந்து ரயில்வே நிலத்துக்கு சொந்தமானது, ரயில்வே லேண்ட் வைஸாக அந்த ரயில்வேக்கு சொந்தமானது. அது மாதிரி இது நிறைய இருக்குது. ஆனால் திடீர்னு 2022ஆம் ஆண்டு ரயில்வே நிர்வாகம் எல்லாருக்கும் டீஆக்குபேஷன் நோட்டீஸ் கொடுக்குறோம். நீங்கள்லாம் இந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்கிறீங்க, எனவே இம்மீடியட்டாக காலி பண்ணணும். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வேறு வழி இல்லாமல் காலி பண்ண முயற்சித்த போது நாங்கள் தலையிட்டு அதை தடுத்து, அதுக்கப்புறம் முதலமைச்சர் அவங்க தலையிட்டு, அன்னைக்கு வந்து மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு உட்பட அந்த பிரச்சனையை தலையிட்டு ரயில்வே நிர்வாகத்துக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அந்த இடம் எங்களுக்கு வேணும், அந்த ஜனங்க குடியிருக்கிறாங்க, உங்களுக்கு வேணால் நாங்கள் வேறு லேண்டை தர்றோம், ஆனால் அந்த ஜனங்களை நம்ம அப்புறப்படுத்தக்கூடாது, உங்களுக்கு ரயில்வே ட்ராக் எக்ஸ்பான்ஷன் இருக்கா நாங்கள் தர்றோம். ஆனால் அது இல்லாத இடத்துல வந்து ஜனங்களுக்கும் ரயில்வே ட்ராக்குக்கும் ரயில்வேக்கும் சம்மந்தம் பண்ணீங்க. அன்னை சுவாமி நகர் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எத்தனையோ மீட்டர் தூரம் பெரிய ஒரு ஆறு இருக்கு, பெரிய ஆறு இருக்கும், அது தாண்டி இருக்கும். ஆனால் அது ரயில்வே லேண்டுன்னு வச்சிருக்கலாம். நீங்கள் அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து குப்பனி ஏதாவது வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணாரா? நாங்கள் முயற்சி பண்ணதனுடைய விளைவாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த லேண்டெல்லாம் எங்களுக்கு வேணும்,
என்று கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய அளவிலான எண்ணிக்கையில் இருக்கிற குடும்பங்கள் இருக்குன்னு சொல்லி அது ரயில்வே நிர்வாகத்துக்கு அனுப்பிச்சு இது நாங்கள் தொடர்ந்து இந்த முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ரயில்வே நிர்வாகத்துக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியம். அன்னைக்கு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு அவங்க என்ன சொன்னால் ஒரு கிரவுண்டுக்கு 5000 ரூபாய் தர்றோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ப்ரொப்போசல் கொடுக்குது. அவங்க அந்த ப்ரொப்போசல் பரிசீலனை இன்னைக்கும் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்றிய அரசாங்கம் மோடி வந்ததுக்கு முன்னாடி அப்படியே கிடப்பில் போட்டாங்க. இதெல்லாம் குப்பனுக்கு ஏதாவது தெரியுமா, செஞ்சிருப்பாரா? இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம். இன்னைக்கு அங்கே போய் அம்பேத்கர் நகர்லேயோ அன்னை சுவாமி நகர்லேயோ அல்லது இங்கே இருக்கிற எல்லா நந்தியோடை எங்களால் பெருமையாக சொல்கிறோம். 2016-17 நான் நினைக்கிறேன். அப்போ நந்தியோடையில் எக்ஸ்பான்ஷன் வருது. இந்த இதே பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு ட்ராக் வரும்போது அங்கே இருக்கிறவங்க காலி பண்ணணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் மாற்று இடம் கேட்குறோம். மாற்று இடம் கொடுக்காம அவங்கள அப்புறப்படுத்த முயற்சி பண்ணோம். அதை தடுத்தோம். அன்றைக்கி திருவள்ளூர் கலெக்டர் பேசி உங்களுக்கு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் நாங்கள் இடம் தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எங்களுக்கு நாங்கள் குடியிருக்கிற மாதிரி இடம் தான் வேணுமே தவிர எங்களுக்கு அந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு இடம் வேண்டாம். அப்போ தூரமாக இருந்தாலும் பரவாயில்லையான்னு சொல்லி அன்றைக்கி அவங்க ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி மாதரப்பாக்கத்தில் கிட்டத்தட்ட 350 குடும்பத்துக்கு 2 சென்ட் இடம் இலவசமாக இந்த அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. குப்பனுக்கு அதுக்கு ஏதாவது பங்கு இருக்கா? எந்த பங்களிப்பும் அவங்களுக்கு கிடையாது. அவர் எம்எல்ஏ இருந்தவர், நாங்கள் சாதாரண ஆட்கள், எந்த அதிகாரத்துலையும் நாங்கள் இல்லை. இதெல்லாம் நாங்கள் பெற்றுக் கொடுக்க முடிஞ்சது. இப்போவும் இந்த ரயில்வே வேக்கன்ட் லேண்டில் இருக்கிறதுக்கு இப்போது நாங்கள் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதலமைச்சரோடு நடந்த பேச்சுவார்த்தையில் அதை மீண்டும் நம்ம கேட்கணும்னு சொல்லி ரயில்வே நிர்வாகத்துக்கு கடிதம் அனுப்பிச்சு அதை மீண்டும் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பாரதியார் நகர்னு ஒன்று இருக்குது. இது வரைக்கும் அந்த ஜனங்களுக்கும் என்ன லேண்டு மற்றதுன்னு தெரியல. இப்போ நாங்கள் அதை போய் எடுத்து அந்த இதெல்லாம் பார்க்குற போது அது ஒரு ஹார்பர் குவாரண்டைன் லேண்டுன்னு இருக்கு. அந்த காலத்தில் அந்த யுத்தத்தில் அல்லது மற்ற பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியாக கொடுக்கப்பட்டது தான் அந்த இடம். அதை அது தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, அல்லது அவங்களை எடுக்க வைக்க முடியும். ஆனால் அது அப்படியே கிடக்குள்ள போட்டிருக்கு. இப்போ நாங்கள் அந்த லேண்டெல்லாம் நீங்கள் குவாரண்டைன் லேண்ட் தானே, ஹார்பர் என்ஓசி கொடுத்தா போதுமே, நீங்கள் அதெல்லாம் பட்டா கொடுக்கலாமே அப்படின்னு. அப்போ இந்த மாதிரியான பட்டா கொடுப்பது சம்மந்தமான பல்வேறு பிரச்சனைகள். இப்போ நீங்கள் கோமாதா நகர் இருக்குது 10வது வட்டத்தில் மாட்டு பந்தப்பள்ளி, அதெல்லாம் ஒரு அனாதி நிலம் அல்லது கோயில் நிலம், இது ஒரு டிஸ்பியூட் இருக்குது. அப்போ இப்படி நாங்கள் எல்லா பகுதிகளிலையும் பட்டா கிடைப்பதற்கு அந்த நிலம் என்ன, அதை என்ன பண்ணணும், எப்படி வகைமாற்றம் செய்வது என்று நாங்கள் முயற்சி. ஒரு எம்எல்ஏவும் இல்லை, ஒரு கவுன்சிலரும் இல்லை, சாதாரண மக்கள் யூனியனாக ஒரு மார்க்சிஸ்ட் கட்சி, மக்களுக்கான கட்சி என்ற முறையில் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட பணிகள் எல்லாம் எதுவும் செய்யாமல் அந்த ஊர்லேருந்து வந்தார், இந்த ஊர்லேருந்து வந்தார், இதெல்லாம் ஒரு திசை திருப்புகிற பணி என்பது தான் நான் நினைக்கிறேன். அப்படியே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை நான் முழு நேர ஊழியர் என்று வந்ததற்கு பின்னால் அந்த கட்சி ஒதுக்கக்கூடிய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் மணலி திருவொற்றியூர் பகுதியில் தான் முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்னை துறைமுகம் பகுதிக்கு போக சொன்னது. அங்கே இருக்கிற ஒரு பெரிய சங்கம், பாரம்பரியமிக்க சங்கம், அங்கே இருக்கிற ஹோட்டல் தொழிலாளர்கள், அங்கே இருக்கிற சுமைப்படி தொழிலாளர்கள், அங்கே இருக்க சின்ன சின்ன தொழிற்சாலைகள், அது மாதிரி துறைமுக தொழிலாளர் சங்கத்துக்கு நான் ஒரு 10 ஆண்டு காலம், ஒரு 7-8 ஆண்டு காலம் நான் துணைத் தலைவராக அங்கே செயல்பட்டேன். அப்படி அங்கே போனதுனால அங்கே இருந்தேன். அதுக்கு பின்னால் சிஐடியுடைய மாவட்ட செயலாளர் வந்தபோது கட்சியுடைய மாவட்ட அலுவலகத்துக்கு போக வேண்டியிருந்தது. மாவட்ட செயலாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் ஆனபோது அங்கேயும் போக வேண்டியிருந்தது. இப்போது என்னுடைய கட்சி திருவொற்றியூர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆக வேண்டும் என்ற முறையில் கூட்டணி கட்சி கொடுத்ததுனால இந்த சட்டப்பேரவை உறுப்பினர் அப்படின்ற முறையில் என்ன இந்த மக்கள் தேர்வு செஞ்சால் நான் என்னுடைய வாழும் இடத்தை நான் திருவொற்றியூருக்கு மாற்றிக்கொள்வேன். திருவொற்றியூர் தான் நான் வசிப்பேன். ஏன்னா மக்களோட மக்களாக இருந்து மக்கள் பிரச்சனையை சேர்க்கணும், மக்கள் எப்போதும் சந்திக்க முடியும். அதுக்கு நான் எனவே இந்த மாதிரியான வெளியிலிருந்து வந்தார், மற்றதெல்லாம் திசை திருப்பது எங்கேருந்து வந்தார்ல, என்ன செய்கிறார்கள் என்பது தான் முக்கியம். அதுதான் நான் மக்கள் மத்தியில் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ இறுதியான கேள்வி தொடர். நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் மக்களுக்காக திருவொற்றியூர் கூட எல்லா நகர் பிரச்சனைகள்லையுமே அணுகிருக்கீங்க. ஒரு அமைப்பினுடைய ஒரு பொறுப்புல இருந்தோ கட்சியினுடைய பொறுப்புல இருந்து நீங்கள் அணுகிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு அரசு பிரதிநிதியாக வரீங்க, எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக வரீங்க. திருவொற்றியூர் வட சென்னையிலே ஒரு சென்சிட்டிவான ஏரியா. பட்டா பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, சுற்றுச்சூழல், முக்கியமாக எண்ணூரில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், கண்டெய்னர் பிரச்சனை, இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம ஆளும் அரசாங்கத்திட்ட கொண்டு போக வேண்டியிருக்கும். அது எதிர்வினையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம். அப்படின்னும் போது நம்ம கூட்டணி கட்சின்ற இதில் அந்த இதெல்லாம் பார்ப்போமா, இல்லை களத்தில் தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனை அப்படின்னு நின்று ஃபைட் பண்ணுவீங்களா? இல்லை, இது ஃபைட் பண்ணுறதுக்குன்னு என்ன இருக்குது? இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டு காலம் நம்முடைய அனுபவம் எல்லா பிரச்சனைகளையும் மக்கள் பக்கம் நின்று அணுகியிருக்கு. எந்த பிரச்சனையெல்லாம் நம்ம கவனத்துக்கு கொண்டு போகிறோமோ அரசினுடைய தலையீடு இருக்குது. நான் பட்டா பிரச்சனையை சொன்னேன்.
முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய எங்கேயாவது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நிகழ்ச்சி கூப்பிட்டாங்கன்னா எவ்வளவு பட்டா கொடுப்பேன்னு தான் நான் கேட்பேன். அப்படின்னா அந்த நில வகைகளை மாற்றம் பண்ணுறதா, மற்றது பண்ணுறதா, அந்த மக்களினுடைய இடத்தை உரிமை அவங்களுக்கான இருப்பிட உரிமையை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறது, அதுதான் அவருடைய சிந்தனை. அப்புறம் நான் என்ன போராட வேண்டியது இருக்குது? அரசே அப்படி வந்து பண்ணுது. அதே மாதிரி நீங்கள் எல்லா பிரச்சனையும் சொல்லணும். சுற்றுப்புறச்சூழல் பிரச்சனை, நம்ம எண்ணூரை பொறுத்தவரை சுற்றுப்புறச்சூழல் மிக முக்கியமான பிரச்சனை. குறிப்பாக கோரமண்டல் தொழிற்சாலை விபத்து என்பது ஏற்பட்டது. அப்போல்லாம் குப்பை எங்கே இருந்தாருன்னு தெரியல. நாங்கள்லாம் களத்துக்கு வந்துட்டோம் தகவல் தெரிஞ்ச உடனே. மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் KP சங்கர் வந்து எங்களை விட வேகமாக தீவிரமாக அந்த இடத்துல நின்று போய் ஜனங்களை அப்புறப்படுத்தி பண்ணி நின்னாரு. அந்த சுற்றுப்புறச்சூழல் பிரச்சனையில் நாங்கள் இருந்தோம். அந்த தொடர் போராட்டம் நடத்தினோம். அரசாங்கம் எங்கள் பக்கம் நின்றுது. அந்த போராட்டத்தை உடைக்கணும்னு நினைக்கல, அந்த போராட்டத்தை கலைக்கணும்னு நினைக்கல, உற்பத்தியை தடை செய்து நீ உற்பத்தியை நிறுத்தணும்னு பொல்யூஷன் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மூலமாக உற்பத்தியை நிறுத்தியது. இது எந்த அரசாங்கமாக செய்யுமா? ஒரு தொழிற்சாலை உற்பத்தி நிறுத்த சாதாரணமானதல்ல. அதுவும் ஒரு 1967, 69 காலத்திலிருந்து இயங்குகிற ஒரு தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலை விதியை மீறுகிற போது அரசு தலையிடுகிறது. அது விபத்து ஏற்பட்டு மக்களுக்கு பாதிக்கும். ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்கும் அமோனியா மூலம் உற்பத்தி செய்ய முடியாது என்கின்ற நிலைமையை இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. அதே மாதிரி பட்டா பிரச்சனை நான் ஏற்கனவே சொன்னதுதான். என் மணலி எக்ஸ்பிரஸ் ரோடு, அது நான் சொல்ல விட்டுட்டேன் உங்களுக்கு. இப்போ எங்கள் கட்சியை பொறுத்தவரை தொடர்ந்து அதில் மூவ்மெண்ட் நடத்திக்கிட்டே இருக்கும். போன மாதம் உட்பட நாங்கள் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டது. அதை ஒட்டி நெடுஞ்சாலைத்துறை, ஆவடி ஆணையரகத்தில் இருக்கிற கமிஷனர் ஆணையரை சந்தித்து, அப்புறம் அவர் வந்து போக்குவரத்து துறைக்கு இது பண்ணி இம்மீடியட்டாக நீங்கள் இதில் தீர்வு காண வேண்டும் என்று மாநகராட்சி காவல்துறையுடைய ஆணையர் அது டெப்டி கமிஷனுக்கு உத்தரவிட்டிருக்காரு. எனவே இந்த மாதிரி பிரச்சனைகளில் அரசு தலையீடு இருக்குது, அரசு செய்கிறது. கம்யூனிஸ்ட் போராட்டம் என்பது எதுக்கு? போராட்டத்துக்காக போராட்டம் அல்ல, பிரச்சனை தீர்வுக்கு தான் போராட்டம். அப்போ பிரச்சனை தீர்வுக்கான ஒரு அரசு அதில் தலையிடுகிற போது அரசோடு நின்று சட்டமன்றத்தில் மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய் நிச்சயமாக அதெல்லாம் தீர்வு காண்பதற்கான முயற்சிகளை நான் வந்து சொல்லுவேன். நிச்சயமா. ஓகே தோழர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்துக்கு போகணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய கடுமையான பிரச்சாரத்துக்கு நடுவில் இரவு 10 மணிக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி தோழர். நன்றி. ஓகே.